வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். HDFC பேங்க்குக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அண்ட் EV ரிலேட்டடான ஒரு அப்டேட் இருக்கு. அடுத்தது KEC இன்டர்நேஷனல் பற்றியான ஒரு குரூஷியலான அப்டேட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு 3 கம்பெனிஸ பற்றி நம்ம கொஞ்சம் விலாவாரியா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட்டா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைட் வேவ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஒரு வாலடைலே இல்ல. ஸோ எந்த சைடும் ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு டேல ஏற்படாம தான் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 127 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த சந்திச்சிருக்கு. குறிப்பா இன்னைக்கு டேல ஐடி செக்டார் பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல சரிவு சந்திச்சிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்க்கும்போது 2.25% விப்ரோ ஒரு 2.25% இறங்கியிருக்கு. ஸோ மற்ற பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இதே மாரியான சரிவ தான் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் 2லிருந்து 2.5% வரைக்கான இறக்கத்த இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார் அதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு. சில பங்குகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. சில பங்குகள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுல ஒரு பங்கு பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி HDFC பேங்க்ல என்ன ஒரு டேட்டா அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ புதுசா வந்து இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், இந்த பார்ட் டைம் சேர்மன வந்து இப்போ நியமனம் பண்றாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா, பழைய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் அண்ட் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனோட கமிஷனராகவும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவரை தான் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல அப்பாயின்மெண்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஒரு ஒரு வெளிப்பாடு பெருசா இருக்கா பங்குல அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்ல. ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா நெகட்டிவ்க்கு போகலையே. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், கோட்டாக் எல்லாம் இன்னைக்கு டேல 1% வரைக்கான சரிவ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இவன் கொஞ்சம் தப்பிச்சுட்டான். ஸோ பரவால்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் மற்றும் மற்ற இவி நிறுவனங்கள் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2028ல இருந்து ஸோ இந்த பெட்ரோல் இந்த வண்டிகள் எல்லாம் வந்து டெல்லியில கம்ப்ளீட்டா வந்து விற்பனைய தடை பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால இந்த இவி ரிலேட்டடான பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. காலையில டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு சரிவுல இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 3% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. மாருதி சுசுகி ஒரு 5% ஏறி இருக்கு. ஸோ இவனும் இப்ப ஈவேல இறங்கியிருக்கான். அது ஒரு ரீசனா இருக்கா? இல்ல கேஸுக்கு ஸ்டில் அப்ரூவல் இருக்கு அப்படின்ட்டு இன்னும் வந்து கிளீனா நான் பார்க்கல. ஆனா இதுல ஒரு பெரிய அளவுக்கான இம்பாக்ட் சந்திச்ச ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, எய்ச்சர் மோட்டாரா இருக்கு. கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு இறக்கத்த எய்ச்சர் மோட்டார் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ரீசன் ஸோ பெட்ரோல் எல்லாம் தடை பண்ணிட்டா, பெட்ரோல் வண்டிகள் எல்லாம் தடை பண்ணிட்டா, இவன் எங்க போய் புல்லட்ட விக்க முடியும் அங்க? ஸோ இது ஒரு பெரிய கன்சர்னா வந்து மாறி இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு ஒரு 4% எய்ச்சர் மோட்டார போட்டு பொளந்து எடுத்திருக்காங்க. பட் இது வந்து இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். இல்ல நாங்க இத வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு என்ன வேணா வந்து சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் இவங்களும் ஈவி லான்ச் பண்றாங்க. பட் அந்த ஈவி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்து எய்ச்சர் மோட்டாருக்கு ஒரு 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 இதா மாறி இருக்கு. ஒரு பின்னடைவா வந்து மாறி இருக்கு. ஸோ எப்படி இதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது கண்டிப்பா காலம் தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு நமக்கு அந்த இடத்துல எந்த சான்ஸும் இல்ல. அதனால நம்ம பெருசா இந்த நிறுவனத்த பற்றி கவலையெல்லாம் பட வேண்டாம். என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணா போதும். ஸோ மற்ற ஈவி ரிலேட்டட் பங்குகளும் இன்னைக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுல குறிப்பா ஓலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓலான்னு சொல்லிட்டு எதுக்கு இத பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்குன்னே நெறைய பேர் வராங்க. ஏங்க இதுவும் ஒரு பங்குச்சந்தையில இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ இத டிஸ்கஸ் பண்றது என்ன தெய்வ குத்தமா? இல்ல 18 பட்டிய விட்டு இத ஒதுக்கி கீது வச்சுட்டீங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. பட் செய்திகள நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ உங்க விருப்பு வெறுப்புக்கு ஏற்பட்ட மாரி உங்களுக்கு எந்த பங்குகள் பிடிக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. சொல்லப்போனா அப்படி டிஸ்கஸ் பண்ணா நல்ல வியூஸ் கூட வரலாம். பட் அப்படி டிஸ்கஸ் பண்றக்கூடிய ஐடியா எனக்கு கிடையாது. அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேஇசி இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1754 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ரிலேட்டடான ஒரு இதுதான். ஸோ இந்த உயர் அழுத்த கோபுரம் அமைக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எங்க நம்ம நாட்டுல இல்ல. மிடில் ஈஸ்ட்லயும் இல்ல. யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க கான்ட்ராக்ட்ஸ வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கேஇசி இன்டர்நேஷனல பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரும் ஒரு நல்ல செய்தி. இதுக்கு முன்னாடியும் ரீசென்ட்டா வந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணாங்க. நம்ம இந்த கேஇசி பற்றியான ஆர்டிக்கல் 2 டைம் வந்து அத பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி டவுட்டா இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க.
ஸோ அங்க பல விவரங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்ப அது வந்து இன்னும் குளோபல் பிசினஸ் ஸ்ட்ரெங்தன் அடையும் வகையில இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் செய்தியா கேசி இன்டர்நேஷனல பொறுத்தவரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது இந்த ஒரு முக்கியமான அப்டேட்ன்னு கூட சொல்ல முடியாது. எதுக்கு இத பரப்புறானுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா, இப்ப வந்து நான் மாசம் 2,50,000 வாங்குறேன். எனக்கு ஒண்ணுமே சேவ் பண்ண முடியல அப்படின்ட்டு, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு பதிவ வந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நானும் வந்து நெறையா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஜாப்ப விட்டுட்டு, நான் வந்து ஏதோ ஒரு ஜாப் பண்ண போறேன், ஆட்டோ ஓட்ட போறேன், ஏதேதோ வந்து போட்டுட்டு இருக்காரு. எதுக்குடா இதெல்லாம் போடுறீங்க? அப்படிங்கிற மாரி தான் கேள்வி எனக்குள்ள வந்து ஏற்படுது. ஸோ ஏன்னா, அவங்களோட பின்புலம் என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாரி 2,50,000 சம்பளம் வாங்கி பத்தல அப்படின்னு சொன்னா, கடுப்பாகுமா? ஆகாதா? இதுதான் பார்த்தீங்கன்னா கேள்வி. அவன் அவன் இங்க 10,000, 20,000 சம்பளம் வாங்கிட்டு அத வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க 2,50,000 வாங்கிட்டு அழுன்னு அழுகுறானுங்க பார்த்தீங்களா? இதத்தான் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கு. ஸோ இன்னும் சில பேர், ஐயோ! ப்ரெஷர் அதிகமா இருக்கு. நான் வேலைய விட்டு நான் குவிட் பண்றேன். ஸோ நான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சில பதிவுகள் போகுது. ஸோ ஏதேதோ வந்து போடுறானுங்க. கடைசியில என்னத்தான் இவனுங்க நம்ம மனசுல ஒரு விஷயத்த பதிவு பண்ண வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு திட்டமிடுறாங்கங்கிறத தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லா தான் வந்து இருப்போம். இந்த செய்திகள கூட பலரும் வந்து படிக்க மாட்டாங்க. மேபி வந்து சில பேர் படிக்கலாம். ஸோ படிக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து இருக்கணும். ஸோ நமக்கு தோன்றத பண்ணணும். ஸோ இவன் வேலைய விட்டுட்டான், அவன் வேலைய விட்டுட்டான்னு நம்ம பண்ணக்கூடாது. அண்டு இந்த மாரி இவ்வளோ சம்பாரிச்சும் பத்தல. நான் வந்து லக்ஸரி இந்த இதுக்கு கட்டுறேன், அதுக்கு கட்டுறேன் அப்படின்ட்டு அதையும் நம்ம மனசுக்குள்ள சைட்ல ஒரு ஓரமா விதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஏத்துக்க கூடாது. நம்ம என்ன சம்பாரிக்கிறோம், நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம், அந்த திட்டத்த பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். அப்பதான் மிச்சமாகும் சம்பளம். இல்லைன்னா டெஃபினட்டா மிச்சம் ஆகாது. எத்தன சம்பாரிச்சாலும் பத்தாது. ஸோ இவனுங்க பார்ப்போம். இன்னும் எத்தனை செய்திகள தான் இந்த மாரி குடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம பங்குகள், அதுவும் குறிப்பா அந்த 3 பங்குகள் சொன்னேன்ல, அத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாக்டர் ரெட்டி ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான். ஸோ டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது, இன்னைக்கு டேல ஒரு சின்ன சறுக்கல வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இந்த சறுக்கல் இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஸோ என்ன அங்க முக்கியமான விஷயம்னா, இப்போ அப்போடெக்ஸ் அங்க கனடாவ சேர்ந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ட்ரக்க லான்ச் பண்றாங்க. எங்க? கனடால லான்ச் பண்றாங்க. ஸோ இது பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவா நான் டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும் பார்க்குறேன். ஸோ ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி தான் ஃபர்ஸ்ட் டூ ஃபைல் அட்வான்டேஜ வந்து எடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த சிறப்புரிமை, முன்னுரிமை வந்து குடுக்கப்பட்டது. பட் இருந்தாலும், அது திடீர்னு வந்து அவங்க ஒரு தடைய போட்டாங்க. ஸோ நீங்க வந்து சரியில்ல அப்படி இப்படின்னு வந்து போட்டாங்க. பட் அந்த நேரத்தில கரெக்ட்டா அப்போடெக்ஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒசம்பிக்கோட ஜெனரிக்க வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ரெட்டியும் பண்ணிட்டாங்க. மே மாசமே பண்ணிட்டாங்க. அப்போடெக்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவிட்டி பார்த்தீங்கன்னா காணாம போயிருச்சு. டாக்டர் ரெட்டிக்கு இதில பெரிய அட்வான்டேஜே இல்ல. ஏன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த சிறப்புரிமை கிடைச்சா தான் ஒரே நிறுவனம். ஸோ ஜெனரிக்ல ஒரே நிறுவனமா இருந்தா தான் பெரிய அளவுக்கான விண்ட்ஃபால் ப்ராஃபிட்ட உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஆனா, இப்ப அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா களம் இறங்கியிருக்கு. ஸோ அதுவும் அந்த ஊர்லயே மேனுஃபேக்சரிங் வசதிய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தடைக்கல்லா ரெட்டிக்கு வந்து மாறுது. ஏன்னா, ஸோ ஒரே கடை இருந்து வியாபாரம் பண்றது எந்த அளவுக்கு வருமானத்த வாரி வழங்கும். அண்ட் ஒரு போட்டியாளர் கூட இருக்கிறான்னா, ஸோ நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு வந்து குறையும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இது பலருக்கும் வந்து தெரியும். கூடுதலா அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வீகோவி ஜெனரிக்கும் லான்ச் பண்றான். ஸோ இப்போ பெரிய அளவுக்கான போட்டி வருது. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெட்டிக்கு. பட் டாக்டர் ரெட்டி ஸோ லாஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணத விட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் வந்து இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும், உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்போடெக்ஸ் மட்டும் தான் இவங்க கூடயே போட்டியாளரா வந்து இருக்காங்க கனடால. ஸோ அதனால கண்டிப்பா வருமானம் வந்து கூடத்தான் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராப்ப இந்த செமாக்ளோரைட் பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணும். அண்ட் அது போக இன்னும் சில இடத்துலயும் லான்ச் பண்றாங்க. பட் கனடா முக்கியமான ஒரு இடம். ஸோ அங்கருந்து வரக்கூடிய வருவாய் எந்த அளவுக்கு வந்து ஒரு அ மெயினான ஒரு விஷயமா பெரிய அளவுக்கு எப்படி ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த காலாண்டு ரிசல்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட் வரட்டும். ஸோ ரெட்டிக்கு நல்ல ஒரு லாபம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில லாபம் குறைய போகுது. அதாவது வருமானம் வந்து எதிர்பார்த்தத விட இப்ப கொஞ்சம் குறைவா வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கன்சர்னா இருக்கு. சரி, ஓகே. இப்ப எப்படி ஒண்ணா இன்னொரு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டியோட பார்ட்னர் ஒன்சோர்ஸ். இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இத பற்றி நம்ம ஆர்டிக்கல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ அப்படின்ட்டு
பல ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த நிறுவனத்த பற்றி என்கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அவங்கவங்க விருப்பம். இது வந்து பைக்காலலாம் கிடையாது. ஸோ, இந்த நிறுவனத்தில இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ட தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, வாங்குங்க, வாங்காம போங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்க ஓனா வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ, இங்க நம்ம பிசினஸ பற்றி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ, இந்த நிறுவனத்தோட ஒரு ரீகால் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, என்னன்னா, இப்ப இந்த ஒன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டியோட மேனுஃபேக்சரிங் பார்ட்னரா இருக்காங்க. ஸோ, டாக்டர் ரெட்டி எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் சோர்ஸ்‌க்கு வருமானமா இருக்க போகுது. யூனிட் பேஸ் பண்ணி தான் ஒன் சோர்ஸ் வந்து வருமானத்த ஜெனரேட் பண்ண போறாங்க. ஸோ, இப்ப டாக்டர் ரெட்டியோட பிசினஸ் டிப் ஆச்சுன்னா, ஒன் சோர்ஸ்‌க்கும் ஒரு பாதிப்பு இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி மேபி நண்பர்களுக்கு வந்து வரலாம். ஸோ, உண்மதான். ட்ராப் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதே நேரத்துல அப்போடெக்ஸ் அவங்களோட பார்ட்னர் மேனுஃபேக்சரிங் பார்ட்னர் யாருன்னா, அதுவும் ஒன் சோர்ஸ் தான். ஸோ, அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒன் சோர்ஸ் கிட்ட இருந்து தான் தயாரிக்க சொல்லி ப்ராடக்ட்ட வந்து வாங்குறாங்க. ஸோ, ஆக மொத்தம் சுத்தி சுத்தி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு எந்த இடத்துல எவன் அதிகமா வித்தாலும், ஸோ ஒன் சோர்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பிசினஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருக்க போகுது. ஸோ, இதுதான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இத பற்றி நம்ம எழுதியிருக்கோம் ஆர்டிக்கல்லாம், வீடியோலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்ண மூடிட்டு வேல்யூவேஷன், இந்த பி ரேஷியோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அது உண்மையான ஒரு விஷயம் தான். பட் பார்க்கணும் சில இடத்துல. ஸ்டேபிளான பிசினஸ் நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாரி சைக்கிளிக்கலா இருக்கக்கூடிய பிசினஸ்லலாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ, இந்த ஸ்டெலன்டீஸ் ஒருக்கா நான் வந்து அது $20 கிட்ட இருக்கும்போது, வெறும் 2 பிஇல இருந்தது அந்த நிறுவனம். இப்போ பிஇ ரேஷியோவே இல்ல. ஸோ, அதுதான் பார்த்தீங்கன்னா மாற்றம். ஸோ, இப்படிதான் நடக்கும். 2 பிஇல இருக்குன்ட்டு நம்ம அந்த பீக்ல நம்ம வாங்குனோம்னா, மாற்றத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதே மாரி ரொம்ப பிஇ ரேஷியோவே இல்ல. ஸோ, நிறுவனம் லாஸ் மேக்கிங்கா இருக்கு அப்படின்ட்டு வாங்காம விட்டாலும் இழப்பு நமக்கு தான். ஸோ, நம்ம உட்கார்ந்து அனாலிசிஸ் பண்ணா தான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பங்குகள எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ, அதே மாரி நான் டாக்டர் ரெட்டியோட கம்பேர் பண்றேன் இந்த ஒன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து சில பேர்லாம் வந்து வைக்கிறாங்க. எவன் கூடயும் கம்பேரிசன் கிடையாது. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். அது என்ன பொறுத்தவரைக்கும் தான். ஸோ, பிசினஸ பொறுத்தவரைக்கும் தான். ஸோ, பங்குல நீங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அத வாங்கிட்டு போங்க. கம்பேரிசன் இந்த மாரி எல்லாம் எந்த விஷயமும் நான் பண்றதே கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணுனேன்னா கண்டிப்பா எனக்கே பணம் பண்ண முடியாது. அது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஒன் சோர்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இவங்க இந்த செமாக்ளூரைட்ல பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ, இதெல்லாம் குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ, இதுதான் அப்டேட். கனடா மார்க்கெட் இப்போ டாக்டர் ரெட்டிக்கே கொஞ்சம் சிக்கலா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இந்த வீகோவி வெயிட் லாஸ் ட்ரக்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் அங்க ஜெனரிக்கா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, இவங்க செகண்டா தான் வந்து வரப்போறாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்போடெக்ஸ்க்கு தான் வந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா வந்து இருக்கு. ஸோ, இத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துலயும் டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ, ரிசல்ட் வரட்டும். இன்னும் டீட்டெயில்டா வந்து புரியும். ஸோ, இப்ப பங்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கு. நல்ல செய்தி தான். ஸோ, வரக்கூடிய ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பும். ஏன்னா, ஸோ இன்னொரு புது ஒரு ப்ராடக்ட் மூலியமா வருமானம் இவங்களுக்கு குவிய போகுது. அது எப்படி தொடர்ந்து குவியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அதுக்கு கம்பேரிசன் அப்போடெக்ஸையும் வச்சு பண்ணுனா தான் இன்னும் புரிதல் வந்து ஏற்படும். ஸோ, இன்னும் சில பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க. அவனுங்க என்னைக்கு உள்ள நுழைய போறாங்கங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ, இப்ப டீட்டெயில்டா சில அப்டேட் நம்ம பார்த்திருப்போம். 3 நிறுவனங்கள பற்றி புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, நாளைக்கு அது ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிட்டெல் ஆப்ஷன் குளோபல்ல ஸ்டெலன்டீஸ் பற்றி அப்டேட் பண்ணியிருக்கேன். மேபி இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.